முதல் வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கொத்தவரை எப்படி வளர்க்கறது அப்படின்ட்டு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம். கொத்தவரையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம நாற்று போட்டுலாம் வளர்க்க வேணாம், நம்ம நேரடியாக விதை போட்டு வளர்க்கக்கூடிய ஒரு செடி தான் அது. கொத்தவரையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எந்த பேக்கில் வளர்க்கலாம், அதுக்கு என்ன மாதிரி மண் கலவை, எப்படி பராமரிக்கலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா க்ரோ பேக் சைஸு. கொத்தவரை வளர்க்குறதுக்கு க்ரோ பேக் சைஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 12க்கு 12 சைஸ் எடுத்துக்கலாம். அந்த சைஸு க்ரோ பேக்கில் ஒரு செடி விட்டால் போதும், அதுக்கு மேலே விடாதீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 2 செடி 3 செடி வச்சோம் அப்படின்னா நமக்கு ஈல்டு நிறைய கிடைக்கும், நிறைய காய் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லி 2-3 செடிலாம் விட்டுருவாங்க. அந்த மாதிரி விடக்கூடாது. அந்த மாதிரி விடும்போது என்ன ஆகும்ட்டா, அதோட ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும். அந்த பேக்கில் மண் கம்மியாக இருக்கும். அது சத்துக்களை பகிர்ந்து எடுக்கும்போது காயே காய்க்காது, வெறும் செடி மட்டும் நிற்கும். அதனால் அந்த சைஸ் பேக்கில் ஒரே ஒரு செடி மட்டும் விடுங்க. இதே 15க்கு 12 சைஸ் பேக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் 2 செடி விடலாம். கொத்தவரைக்கு மண் கலவை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்பொழுதும் போல் ஒரு பங்கு செம்மண் எடுத்துக்குங்க, ஒரு பங்கு காயற்பித், ஒரு பங்கு பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் அது எடுத்துக்கலாம். மண்புழு உரம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க கொத்தவரைக்கு. மாட்டு எருவோட மண்புழு உரம் பெஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வேப்ப முன்னாக்கு கலந்துக்குங்க. அதுக்கப்புறம் பயோ ஃபெர்டிலைசர், அந்த உயிர் உரங்கள்ன்ட்டு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த 5 உயிர் உரங்கள் அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, பொட்டாஸ் பாக்டீரியா, ட்ரைகோடர்மா விரிடி, சூடோமோனாஸ் கலந்துக்குங்க. மெயினாக இந்த சூடோமோனாஸ் எல்லாம் கலந்துக்குங்க. ஏன்னா கொத்தவரையில் சில நோய் தாக்குதல் வரும். அது வராமல் பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் சூடோமோனாஸ் கண்டிப்பாக கலந்துக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விதை நம்ம இந்த கொத்தவரை நேரடியாக பேக்கில் போடணுங்க. இது நாற்று போட்டுலாம் எடுத்து வைக்க வேணாம். எந்த பேக்கில் நீங்கள் வளர்க்க போகிறீங்களோ அந்த பேக்லேயே நேரடியாக விதை போடுங்க. அந்த பேக்கில் சென்டரில் ஒரு 2-3 விதை போட்டுக்குங்க. 2-3 விதையும் முளைச்சிருச்சு அப்படின்னா எந்த செடி நல்லா இருக்கோ அதை விட்டுட்டு மற்ற செடிகள் எல்லாத்தையும் பிடுங்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதுக்கு எத்தனை நாளையில் பூ வைக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விதை போட்டதுலேருந்து 40லேருந்து 50 நாளைக்குள்ளே பூ எடுத்து காய் வர ஆரம்பிச்சிடும். கொத்தவரை பொறுத்த வரைக்கும் மழை காலத்தில் விட இந்த சம்மரில் ரொம்ப அருமையாக வளருதுன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, மழை காலத்தில் மண்ணில் அதிகப்படியான ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும்போது கொத்தவரையில் அந்த இலைகள் சுருண்டு சுருண்டு இருக்கும். இலைகளுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா கருப்பாக அப்படியே கோடு கோடாக அந்த நோய் தாக்குதல் வரும். அது மண்ணில் ஈரப்பதம் இருக்கிறனால அந்த நோய் தாக்குதல் வரும். அப்போ நீங்கள் மண் ஈரமாக இருக்கும்போது மண்ணை நல்லா கிளறி விட்டு காய விட்டுக்கிட்டே இருங்க. ஓரளவு அந்த நோய் வராமல் நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும். அதை விட பெஸ்ட்டு சம்மரில் இன்னும் அருமையாகவே வளருதுன்ட்டு சொல்லலாம். நீங்கள் இப்போ ஏப்ரல் மாதம் அந்த மாதிரி விதை போட்டிங்க அப்படின்னா நமக்கு ஜூன்லலாம் அறுவடைக்கு நல்லா வரும். அந்த ஜூனுக்கு மேலே நல்லா அறுவடைக்கு வரும். தைப்பட்டத்துலேயும் நீங்கள் தாராளமாக கொத்தவரை போட்டு விடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உரம் கொடுக்கறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மேல் உரம் கொடுக்கறதுக்கு மாட்டு எரு பயன்படுத்தலாம். மண்புழு உரமும் பயன்படுத்தலாம், மாட்டு எருவும் பயன்படுத்தலாம். ஒரு சிலர் வீட்டிலேயே காய்கறி கழிவு கம்போஸ்ட் எல்லாம் தயார் பண்ணுவீங்க. அதையும் நீங்கள் மேலுரமாக ஒரு 20லேருந்து 25 நாளைக்கு ஒருக்க இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே வாங்க. கொத்தவரைக்கு லிக்விட் ஃபெர்டிலைசர் அப்படின்ட்டு பார்க்கும்போது நீங்கள் மீன் அமிலம் கொடுக்கலாம், பஞ்சகவியம் கொடுக்கலாம். பஞ்சகவியம் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, மீன் அமிலம் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, எப்பொழுதும் போல் 1 லிட்டர் தண்ணிக்கு வேர் பகுதிக்கு கொடுக்குறதா இருந்தீங்கன்னா ஒரு 15 ml கலந்து வேர் பகுதிக்கு கொடுங்க. செடி மேலே ஸ்ப்ரே பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா ஒரு 5 ml கலந்து செடி மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிட்டே வாங்க. கொத்தவரையில் பூச்சி தாக்குதல் அப்படின்ட்டு பார்க்கும்போது அந்த இலைகளுக்கு அடியில் அந்த அஸ்வினி பூச்சி தாக்குதல், அப்புறம் இலைப்பேன் இந்த மாதிரி இருக்குங்க. இலைப்பேன் அந்த குட்டியாக கருப்பாக இருக்கும். நீங்கள் டெய்லியும் மாடி தோட்டத்துக்கு வரும்போது ஒவ்வொரு செடியும் சுற்றி பாருங்கள், எந்த செடியில் புதுசாக பூ வச்சுருக்கா, எந்த செடியில் ஏதாவது பூச்சி தாக்குதல் வந்திருக்கா, நோய் தாக்குதல் வந்திருக்கா அப்படின்ட்டு சொல்லி டெய்லியும் பரட்டி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முன்கூட்டியே ஏதாவது பண்ணிட்டோம் அப்படின்னா பெருசாக பாதிக்காது. அந்த இலைப்பேனுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 3G சொல்யூஷன் அது நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். அதில் நம்ம கற்றாழை சேர்த்து வச்சு அரைச்சி ஸ்ப்ரே பண்ணுவோம் இல்லைங்களா, அது பெஸ்ட்டாக இருக்கும். 3G சொல்யூஷன்னா இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கற்றாழை இதெல்லாம் வச்சு அரைச்சி அதை வடிகட்டி அது ஸ்ப்ரே பண்ணுங்கள். இலைகளுக்கு அடியில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு பூச்சிகள் கட்டுப்படும். அந்த 3G சொல்யூஷனை நீங்கள் தெளிக்கும் போது மாலை நேரத்தில் தெளித்து விடுங்க. நீங்கள் காலை நேரத்தில் தெளிக்க வேணாம். ஏன்னா நம்ம அளவுகள் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா
பார்த்திங்கன்னா இலைகள் வந்து கருகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெயிலில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொத்தவரையில் வந்து 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா ஒரே ஸ்டெம்மாக போகும், நெடுன்னு வளர்ந்து கிட்டத்தட்ட 6 அடி உயரம் 8 அடி உயரத்துக்கு கூட வளரும். அந்த மாதிரி வளரும் போது நல்ல பெரிய கொம்பாக ஒன்று அந்த பேக்லேயே வந்து குத்தி விட்டுருங்க. குத்தி விட்டு அந்த செடியோட கட்டி விட்டுருங்க. அப்படி இல்லைனா நம்ம வந்து கொடி காய்கறிகள் வளர்க்குறதுக்கு பந்தல் போட்டிருப்போம் இல்லைங்களா, அந்த பந்தலுக்கு அடியில் அந்த பேகை வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பந்தலுக்கு மேலே போயிடும். நம்ம வந்து அந்த பந்தலில் சேர்த்து கட்டிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறம் பல கிளை கொத்தவரைன்னு கூட இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா பல கிளைகள் வந்து வளரும். கொத்தவரையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு செடி வச்சோம்னா அந்த அளவு ஈல்டு வந்து நமக்கு கிடைக்காது. ஏன்னா காய்கள் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும், ஈல்டு கிடைக்காது. இப்போ கத்திரிக்காயெலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில கத்திரிக்காய் செடிகள் வந்து கொத்து கொத்தாக காய்க்கும். அது வந்து ஒரு செடி இருந்தால் 2 செடி இருந்தால் கூட நமக்கு வந்து போதுமானதாக இருக்கும். ஆனால் கொத்தவரையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 6 செடி கிட்ட இருந்தால் தான் நமக்கு ஒரே நேரத்தில் காய் பறித்து பொரியல் பண்ணுற அளவு வந்து கிடைக்கும். ஒரு செடி 2 செடி வச்சுருந்தோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் காய் கிடைக்கும்போது அதை வேணால் நம்ம சாம்பாரில் கலந்து போட்டுக்கலாம். இப்போ மற்ற காய்கறிகள் போட்டு சாம்பார் வைக்கும்போது அதில் வந்து கலந்து போட்டுக்கலாம். நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 செடி வச்சுருக்கோம். நல்லா வந்து அறுவடை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது. நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் மாடி தோட்டத்தில் முடிஞ்ச அளவு இந்த மாதிரி கொத்தவரை எல்லாம் வளர்த்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஏன்னா இந்த மாதிரி காய்கறிகள் வந்து குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க பெரும்பாலும். அதை வந்து நம்ம எப்படி சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பொரியல் பண்ணினீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றி கொடுத்துருங்க. குழந்தைங்க வந்து கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்கள் சாம்பார்லலாம் போட்டிங்க அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் ஆர்கானிக் முறையில் நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்கும் போது அதோட சுவையே தனிதாங்க. இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டத்தில் கொத்தவரை எப்படி வளர்க்கிறது அப்படின்ட்டு சொல்லி ஒரு சில டிப்ஸை வந்து பார்த்தோம். அடுத்த மாடி தோட்டத்தில் இன்னொரு செடியை பற்றி பார்ப்போம். நன்றி. ஹாப்பி கார்டனிங்.